சனம் ஷெட்டி பேசின வீடியோ ஒன்று இப்போ நான் பார்த்தேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் ஆர்கானிக் பப்ளிக். நான் வந்து தளபதியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நேத்திக்கு படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு படத்துல சொல்லுவாரு, நீ செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கலடா, நீ செருப்பால அடி வாங்கின கதையெல்லாம் நான் கேட்கலடா அப்படின்பாரு. அதே மாதிரி நீங்க வந்து தளபதி படத்தை பார்க்க போனீங்களா, தளபதியை பார்க்க போனீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு நன் ஆஃப் ஆர் பிசினஸ். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா மட்டும் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணும் அப்படின்னு. ஏன் பேரண்ட்ஸா இருந்தா ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதா? பாதிக்கப்படுறது ஏன் குழந்தையா இருந்தா நான் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதா? என்ன பேச வர்றீங்க, எதுக்கு வர்றீங்க? நான் வந்து பொலிட்டிக்கலா நான் வரலன்னு, உங்களுக்கு எல்லாம் பொலிட்டிக்ஸே தெரியாதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீங்க கொண்டு வந்த மாற்றங்களே போதுமானது. தயவு செஞ்சு இந்த மாதிரி அறிவு சார்ந்த இல்ல தன்னோட உரிமைக்காக போராடுற பிள்ளைங்க நடுவுல போய் உங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கதை, உங்க படம் ப்ரொமோஷன் கதை, நீங்க செருப்பால் அடி வாங்கின கதை, இந்த ஒரு டேஷ் எங்களுக்கு தேவையில்லை. அதனால உங்க மைக்க புடுங்கினது ரொம்ப சிறப்பு. இதே மாதிரி செருப்படி கொடுத்துக்கிட்டே இங்க குழந்தைங்களே, இந்த நம்ம திரையில பாக்குறவங்களெல்லாம் ரொம்ப பெரிய பிம்பமா நினைச்சு இவங்க பேசுற வசனத்துக்குலாம் நம்ம சிலரை சிதற விட்டு கடைசியில பார்த்தா கர்மம் அந்த வசனத்தை இன்னொருத்தர் எழுதிருப்பாரு. அவர் முகம் கூட நமக்கு தெரியாது, அவர் பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா திரையில நடிக்கிற ஜோக்கர்ஸ் நம்ம வந்து ரொம்ப பெருசா பார்ப்போம். இந்த மாதிரிலாம் அறவேக்காடுங்களெல்லாம் வந்து அதுக்கு எல்லாம் மைக்க கொடுத்துக்காதீங்க. இன்னைக்கு பண்ணது சிறப்பு, இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தரமான சம்பவம். ஆர்கானிக்ன்ட்டு நான் விஜய் சாரோட பெரிய ஃபேனு. நான் நேத்தே வந்து FDFS போயிட்டு வந்துட்டேன்னா ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு எரிச்சலா இருக்கும். இதுல வேற வந்து டெமோக்ரஸி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சொல்லி அவங்கள பார்த்து கத்துனா அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க கேட்கணுமோ அங்க போய் கேட்கணும்.